இன்றைக்கி டிஃபன் செய்கிறதுக்காக நான் பச்சை பயிறு எடுத்துருக்குறேங்க. ரொம்பவே ஈஸியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் இது நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். சிறியவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை டேஸ்டியாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் ரொம்ப அவசரமாக வேலை பார்ப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி இதில் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வேலையாகிடுங்க. முதல்ல நம்ம இந்த பச்சை பயிரை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எனக்கு இப்போ காலையில் தான் தேவைப்படுது. ஆனால் நான் நைட்டில் டிஃபன் செஞ்சிட்ருக்கும்போதே இதை வறுத்து வச்சுட்டேன். அப்போ காலையில் நம்ம எடுத்த உடனே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரமாகவே நம்ம வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் அடுத்ததாக டிஃபன் செய்கிறதுக்காக சிவப்பு கலர் அவல் எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிவப்பு அவல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நாம் தண்ணியில் அதை கொஞ்சமாக கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதை லைட்டாக வாஷ் பண்ணுற மாதிரி அந்த தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவல் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் அந்த அவலை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கலாங்க. நான் இதை தண்ணியில் கொஞ்சம் நனைச்சி எடுத்துருக்கிறேன். நனைச்சி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ண அந்த அவலை இதில் எடுத்து வைக்கலாங்க. அவலை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது அவல் நல்ல மொரன்னு இருக்கும். நமக்கு சீக்கிரம் அதை சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது அவல் நமக்கு சீக்கிரமாக வேகவும் செய்யும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற அந்த இனிப்பு அதில் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுவோங்க. இப்போது நம்ம அதை குக்கரில் எடுத்து நான் வேக வைக்க போகிறேன். இதை இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கர்லேயும் வேக வைக்கலாங்க. இப்போது காலையில் நான் இதை பச்சை பயிரை வேக வைக்க போகிறேன். நான் ஒரு நாள் முன்னாடியே வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா. இப்போது குக்கரில் எடுத்து போட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாங்க. குக்கரில் விசில் வைக்கிறதுக்காக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் நான் அவல் வேக வச்சுருந்தேன். அவலும் வெந்துடுச்சு. அதே சமயத்தில் நமக்கு பருப்பு வெந்து கிடச்சிச்சுங்க. சீக்கிரமாகவே பருப்பு நமக்கு வெந்துடும். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். அதாவது இதில் வெல்லமும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம இதை நல்லா கொஞ்சம் சீவி எடுத்துக்கலாங்க. எங்கள் ஊரில் கருப்பட்டி தான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப சுவையும் அதிகம், அதே மாதிரி ஹெல்த்தியானதும் கூட. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பச்சை பயிரை எடுத்து போட்டுக்கலாங்க. உப்புக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்துக்கலாங்க. இப்போ டிப் என்னென்னா, இது நான் கொப்பரை தேங்காய் வீட்டில் இருந்தது. இதை நம்ம இப்படியே குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற முடியாது. ஒன்றே ஒன்று தான் இருந்தது. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணலாம் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேங்க. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு தேங்காய் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்போ வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்ச அவல் எடுத்துக்கலாங்க. அதுலேயும் கொஞ்சம் சீனி இல்லைன்னா கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கொப்பரை தேங்காயை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சூப்பரான டிஃபன். அதுவும் ரொம்ப ஈஸியாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் பெரியவங்களும். இப்போ அடுத்ததாக நான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேங்க. அதையும் 5 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ இதில் நம்ம என்ன டிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உளுந்து எனக்கு என்ன தேவைப்படுது. ஆனால் உடனே நான் இந்த ஊற வைக்கல. ஆல்ரெடி ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதாவது 2 நாள் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன் என்னை ஸ்வீட் செய்ய போகிறேன் அப்படின்னு. நினச்ச உடனேயே ஊற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் கழுவி அதை எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் இதை செஞ்சுக்கலாம். இப்போ ஊற வச்சதை எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அண்ட் கொஞ்சமாக பேக்கிங் சோடா. எனக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால சவுண்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா அடித்து மாவு நல்லா எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத சீக்கிரமாக நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோகளில் சொல்ல போகிறேன்.
இப்போது நமக்கு இது ஜீரா தேவைப்படுங்க. அதனால் நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சீனி போட்டுட்டு அதில் ஒரு 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுடர் வாங்குறதில்ல, ஏலக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா லாஸ்ட்டில் அப்படி வந்து அப்படியே தூக்கி போட்டுக்கவும் செய்யலாம். ஆனால் ஏலக்காய் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கலப்படம் இருந்தால் கூட நமக்கு தெரியும். இப்போ நம்ம காய்ச்சின ஜீராலேயே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன்னா, அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா வீடியோவில், அதனால் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னா இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம வந்து உளுந்து அரைக்கும் போதே நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணும். நமக்கு எண்ணெயில் போடும்போதே நல்லா பஃப்னு வருங்க. சிலவங்க இறச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்க்குறத விட நம்ம அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். எப்படி நல்லா பஃப்னு இருக்குது பாருங்கள், பணியாரம் மாதிரி இருக்குது. இப்போது நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து போனதுக்கப்புறமா மறு சைடு நல்லா திருப்பி விடணுங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஜீராவில் கொஞ்சம் நேரம் எடுத்து ஊற போட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து ஜீரா காய்ச்சும் போதே அதை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ எடுத்து மேலேயே ஊற்றிக்கலாங்க. ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பாதாம் பருப்பு ஆர் பிஸ்தா பருப்பு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை கொஞ்சமாக உடச்சி அது மேலே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.